ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஆல்ரெடி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு சின்ன மெத்தடு தான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அண்ட் எப்படி அதை வரையணும் அப்படின்றது, அதை வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்பர் ரேஞ்ச் அண்ட் ஒரு லோயர் ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ளேயே இப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ கோடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதை வச்சு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ மார்க்கெட் இப்படி ஒரு அப்பர் மூவ், ஒரு லோயர் மூவ், ஒரு அப்பர் மூவ் அண்ட் தென் ஒரு ஸ்லைட்டு, ஒரு தென் அப்பர் மூவ், மறுபடியும் ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரிவேர்ஸு, தென் மறுபடியும் இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூவ் ஆகிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் அப்பர் லைனில் டச் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே போகாமல் மறுபடியும் கீழே வர்றது. ஸோ மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் மறுபடியும் இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் ஆகும். ஸோ இந்த அப்பர் லைனுக்கும் இந்த லோயர் லைனுக்கும் இடையில இதில் மட்டுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த லோயர் லைன் இருக்கு இல்லையா, இதை சப்போர்ட்டுன்னும் இந்த அப்பர் லைனை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த லெவல் தான். இதை எப்படி வரையணும், ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் வருது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் இப்படி ஸ்லைட்லி இப்படி மூவ் ஆகும். ஸோ அடுத்தது ரைசிங் வெஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இந்த மாதிரி ஒரு அப்படியே ஸ்லைட்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பிரேக் ஆகி போனாவோ, இல்லாட்டி இங்கே இதை பிரேக் ஆகி இப்படி போனாவோ, இல்லாட்டி இங்கே இதை பிரேக் ஆகி இப்படி போனாவோ அப்படின்னு இல்லை. இந்த ஒரு சட்டன் இதிலேயே போகுது, அதாவது சைட் வேவ்லேயே போகுது அப்படின்னீங்கன்னா இந்த லைனை பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னாவோ நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் இது 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 4-5 டைப்பில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லைன், அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லைன். ஸோ அதாவது மினிமம் ஒரு 1 2 3 ஆர் 1 2 4, அதாவது 4 ஆர் 5 இந்த மாதிரி 3ஓ இல்லாட்டி 4ஓ ஒரு 5ஓ இந்த மாதிரி அதிகமாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிவேர்ஸ் ஆகவோ, இல்லாட்டி அந்த இடத்த டச் பண்ணிட்டு அப் சைட் மூவ் ஆகவோ இருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு இடம், அடுத்தது இந்த ஒரு இடம், அதாவது இந்த ஒரு இடம், இது இது இது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 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 1 2 3, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது இது, அதாவது 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்குங்களா. இந்த லைன்ஸை ஃபுல்லாக அதாவது டச் ஆகிற மாதிரி நம்ம என்ன ஒரு லைனுன்னா என்னது, ஒரு பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் இணைக்கக்கூடியது தான் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான், அதாவது ஒரு மினிமம் 3 to 4 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேலே அப்பர் சைடு அப்படி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம லைன் ஃபார்ம் பண்ணணும். மினிமம் அதான் சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 3 to 4 பாயிண்டாவது அந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம அக்யூரேட்டான, அதாவது ஒரு 3 to 4 இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரு அக்யூரேட்டான சப்போர்ட் லைனோ இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் லைனோ நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் அது நீங்கள் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் ஒன்று 5 மினிட்ஸு இல்லாட்டி 15 மினிட்ஸு, அப்படியும் இல்லை அப்படின்னீங்கன்னா டே ஆர் வீக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது 1 மினிட்டும் இருக்குது. 1-5 இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு 1 மினிட்லேயே 5 மினிட்லேயே இருக்கும். இதுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 10 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ் ஆகும். அதாவது மினிமம் 5 to 10 பாயிண்ட்ஸ் உள்ளே நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் முடிச்சுக்கணும். இதே 5 ஆர் 15 இல்லாட்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னீங்கன்னா இது இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை நான் டேயில் இல்லாட்டி வீக்கில் அந்த மாதிரி ஏதாவது பிரேக் அவுட்டோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்விங்குக்கு யூஸ் ஆகும். அதாவது 1 மினிட் ஆர் 3 மினிட் அப்படின்னீங்கன்னா ஸ்கேல்பிங்கு. இதே 5 மினிட் ஆர் 15 மினிட் அப்படின்னீங்கன்னா இன்ட்ராடே. இதே 1 hour ஆர் 1 டே அப்படின்னீங்கன்னாவோ இல்லாட்டி இங்கே 30 மினிட்ஸ் அப்படின்னீங்கன்னா 1 hour இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்விங்கு. இதே 1 வீக்
வீக்கு ஆர் அதான் 1 டே 1 வீக்கு 1 மந்த் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா லாங் டைம் ஹோல்டிங் வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அந்த ட்ரேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஸ்கேல்பிங்கா இல்லை இன்ட்ராடேவா இல்லை ஸ்விங்கா இல்லை லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஹோல்டிங்ஸை வந்து வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் வந்து ஸ்கேல்பிங் அப்படின்னீங்கன்னா ஒரு 5 to 10 ஆர் மேக்ஸிமம் வந்து 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். அதே மாதிரி இன்ட்ராடே அப்படின்னீங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக வச்சுருக்க போகிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சுருக்கலாம். இதே மாதிரி ஸ்விங்கு லாங் டைம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸ்விங்குன்னா வந்து 1 வீக் வரைக்கும் இருக்கலாம், 1 மந்த் வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி லாங் டேர்முக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட்டை முன்னாடியே வந்து எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது அடுத்தது எப்படி வந்து சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக் ஆச்சுன்னா இப்படி போகும்ட்டு. ஸோ இங்கே இந்த பிளேஸில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்லேயுமே இருக்கும். ஸோ இது வந்து 1 2 3 இதோட 4. ஸோ அடுத்தது அதான் சொன்ன மாதிரி ஸ்கேல்பிங் அப்படின்னுங்கும் போது இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் இது எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 2 3. ஸோ இது பிரேக் ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 5 minutes or 15 minutes. இதில் பார்த்தீங்கன்னா 5 minutes இருக்குது. ஸோ இதுக்கான இது உள்ளன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 1 2 3 மினிமம் சொன்னோம் இல்லையா, 3 to 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ இது பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் மூவ் கொடுத்து இப்படி போயிடும். ஸோ இது வந்து நான் சொன்னது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன், அதாவது மினிமம் 3 to 4 பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சமாவது அக்யூரேட்டான அல்லாது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இங்கே வந்து இதை பார்த்தோம் இல்லையா, அடுத்தது இந்த இடம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1 2 3 4 அதே மாதிரி 1 2 3 4. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரைசிங் வச்சு இப்படி போச்சு அப்படின்னிங்கன்னா இப்படி வந்து பிரேக் ஆகிட்டு இப்படி வரும்னு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அதான் இந்த இடத்துல இங்கே 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 அதேமாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லைன். ஸோ இதை பிரேக் ஆச்சு அப்படின்னிங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து இவ்வளோ தூரம் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு கரெக்டாக இவ்வளோ பாயிண்ட்ஸ். ஸோ அதான் சொல்கிறேன், இது வந்து ரைசிங் வச்சுக்கான அந்த மெத்தடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 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 இப்படி வந்துட்டு பிரேக் ஆகிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதுவும் வந்து 5 minutes. ஸோ நமக்கு அதான் சொன்ன மாதிரி ஒரு 50 to 80 பாயிண்ட் இந்த அளவுக்கு வந்து மூவ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இது அனதர் மெத்தடா. அடுத்தது இன்னும் பார்ப்போம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு சைட்வேஸில் மூவ் பண்ணக்கூடியது. சைட்வே போகும்போது எப்படி, அதாவது இந்த மாதிரி சைட்வேல போச்சு அப்படின்னிங்கன்னா சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் 1 2 3 4 அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மூவ் கொடுத்துருக்குது. அதாவது இந்த அளவுக்கு மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்கு. அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கூட அன்றைக்கி வந்து ட்ரேடு க்ளோஸ் பண்ணல அப்படின்னா கூட இந்த அளவில் வந்து அதாவது இந்த பாயிண்டில் வந்துட்டு நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் இன்ட்ராடே யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டாவது கிடச்சிருக்கும். அதாவது நம்மளோட ப்ராஃபிட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அதாவது ஒரு 30 to 50 இல்லாட்டி ஒரு 50 to 80 அவ்வளோ பாயிண்ட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணுறக்கூடியதாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு. ஓவர் க்ரீடாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா தான் ஓவர் லாஸ் வரும். ஸோ நமக்கு வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ, எனக்கு டார்கெட் இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா ஈஸியாக வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 பாயிண்ட்டாவது கிடச்சிருக்கும். இது வந்து சைட்வேஸில் போகக்கூடியதாக சொன்னோம் இல்லையா. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டானது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இது வரைக்கும் மூவ் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸே கிடச்சிருக்கும் நமக்கு வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா. இந்த மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் ட்ராப் பண்ணிட்டு அதை பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து சீக்கிரம் மணியை மேக் பண்ணிட்டு வெளில வந்துட முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முன்னாடியே டார்கெட்டு எவ்வளோ எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வந்து இருந்தால் வெளில வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான்
நம்மளால் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். அதை விட்டு ஓவர் கிரீடாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி ஓவரில். ஸோ அதனால் முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இவ்வளோ டார்கெட் வந்தால் போதும், ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்தால் போதும், ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் எவ்வளவோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதாவது இப்படி ட்ரா பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ பேக் டெஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் சீக்கிரமாக பர்ஃபெக்ஷன் ஆக முடியுமே தவிர சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எதை வேணாலும் ஒரு 4-5 பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னே வந்து இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடலாம், அந்த மாதிரி 2 லைனை போட்டோம் இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பர்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து சீக்கிரம் பர்ஃபெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் மாற முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நீங்கள் அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்தது பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களால் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10க்கு ஒரு 6 இல்லாட்டி 10க்கு ஒரு 7 இவ்வளோ வின்னிங் ரேஷியோ வருது அப்படின்னா மட்டும் அடுத்து ரியல் மணியை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது எல்லாமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ராஃபிட்டபுளாக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண தெரியும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ மட்டும் ரியல் மணியை போட்டு பண்ணுங்கள். அதர்வைஸ் எப்போவுமே வந்து ரியல் மணியை போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க, பேக் டெஸ்ட் மட்டும் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஈஸியாக வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இது ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி தான், சொன்ன மாதிரி கற்றுக்க நிறைய இருக்குது. நானும் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இவங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம ஃபீல்டில் இந்த அதாவது ட்ரேடிங் ஃபீல்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். தேங்க்யூ.